உலகத்துல எவ்வளவு பஞ்சம் வரலாம், அது ஏன் வீட்டுக்குள்ள வராது. விசுவாசிங்கிற விலைவாசி விண்ணை முட்டலாம், அது எனக்கு ஒரு பொருட்டா இருக்காது. ஏப்பா ஆட்டுக்கறி 1100 ரூபாயாப்பா, அத்தாடி நம்மளாம் என்ன செய்ய முடியாது. ஆமா, ஒரு 1/4 கிலோ வாங்கி ஒரு பெரிய 2 லிட்டர் குக்கர்ல போட்டு மூக்குல மோந்துக்கிட்டே சாப்பிட முடியும். சோத்திரம். என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க கருவாட்டு குழம்பு நீங்க தானே வைக்கிறீங்க, உள்ள என்ன இல்ல என்ன நேட்ட என்ன சொல்லுவிய, ஐயா நான் 2 கருவாடை வாங்கி இவ்வளவு தண்ணிக்குள்ள என்ன செஞ்சேன் போட்டேன். அது எத்தனை பேருக்கு சப்ளை ஆகுது? உங்க வீட்டுல ஒரு 5, நாங்க ஒரு 4. ஆமேன்னு சொல்லுங்களேன். பேரு கருவாட்டு குழம்பு, அது மாதிரி கறி குழம்புன்னு கறி பேருக்கு. உலகத்தில் அப்படி இருக்கலாம். வேணும் சொல்லுது, நீங்கள் தெவிட்டி போகும் அளவிற்கு சாப்பிடுவீர்கள். நீங்கள் புசித்து புசித்து குடித்து திருப்தியாய் இருப்பீர்கள். உங்கள் வாசஸ்தலங்களில் குறைவுகள் காணப்படாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இப்ப கறியோட எப்படி விக்கிறாங்க? மாட்டுக்கறியா தங்கத்துக்கு ஈக்குவலா செய்யறாங்க, விக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஆட்டுக்கறி வாங்கிட்டு ஒருத்தர் சொல்றாரு, தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. அவரு ஆட்டுக்கறி வாங்கிட்டு சொல்றாரு, பேசாம ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு 4 ஆட்டை வாங்கி செஞ்சலாம், மேட்ச் எல்லாம். அல்லேலூயா. இவ்வளவு கூடுனா மறுபடியும் எடுத்து தொட்டு வெட்டிட்டு முட்டை போடுறேன் அதுல. ஆமா, எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்னைக்கு 1.5 கிலோ வேணும் அப்படின்னா கர்த்தர் அதை என்ன தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, எவ்வளவு உஷ்ணமான காலத்திலும் வறட்சியின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 7, 8. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். படிமவனே படிக்கலாம், யாராவது ஒருத்தர் படிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்தில் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் யார்? அவன் நீங்கள் நானும். அவன் நம்மளை எங்கே நட்டுற? அவனை நட்டுக்கிறது வனாந்தரத்தில் நட்டுக்கிறாரு. அல்லேலூயா. அவனால கறிதான் நினைக்கத்தான் முடியும், என்ன செய்ய முடியாது. அடுத்த வீட்டுல விசில் அடிச்சா அவன் வாடைத்தான் எடுத்துக்கலாம். அல்லேலூயா. எப்பா நாங்கெல்லாம் கறி வாங்கி 6 மாசம் ஆச்சு, இப்ப இருக்கிற விலைவாசி கிட்ட எல்லாம் போக முடியுமா அப்படி நீ யாராவது சொன்னீங்கன்னா இன்னைக்கு மறந்துருங்க. ஒழுங்கா கறி எடுத்து வச்சு எனக்கு கொண்டு வாங்க. கையை பாருங்க, சில பேர் கை தட்டுறாங்க, ஆம்பளை கையை வர மாட்டேங்குது. அவங்க பார்த்தா நீங்க அவங்க கை தட்டுறாங்க, எடுத்து கொடுக்குறது நாங்கள்ல, வாழ்க்கை சாப்பிடுறது அவங்க தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நான் சாப்பிடுறது வீட்டுக்காரி முன்னாடியே சாப்பிட்றாங்க. கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீதிமானுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எவ்வளவு உஷ்ண காலம் இருந்தாலும் ஏன் மரம் வாடாது. அல்லேலூயா. Thanks for watching. To watch our full video, please visit our channel Peace Tower GSF on YouTube. Do watch, share and subscribe.